ஏண்டி செல்வி, நேத்து கச்சேரியில கேட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? ஆமாடி, நான் கூட அசந்தே போயிட்டேன். அம்புட்டு நல்லா இருந்துச்சு. அங்க பாடு யாருன்னு? அட, நம்ம செல்லக்கிளி. செல்லக்கிளி, வானமே இடிஞ்சு மண்டில வந்தா கூட பரவாயில்லன்னு ஒத்த குயில உட்காந்துட்டு இருக்கியே, ஏன் ஏதாவது கவலையா? இல்ல. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? பிறகு ஏன் கண் கலங்க மூஞ்சி சிவக்க உட்கார்ந்து இருக்க? நெஞ்சுக்குள்ள இருக்கிற சொல்லு தொண்டைக்கு வரமாட்டேங்குதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்னடி அது? எவனோ விரிச்ச வலையில இந்த மான் விழுந்துருச்சு. அதாவது செல்லக்கிளி யாரையோ காதலிக்கிறா. ஏய், யாரடி அது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நேற்று கச்சேரி கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. கச்சேரிக்கும் மனசுக்கும் எதிரி சம்பந்தம்? நேற்று கச்சேரியில கேட்ட பாட்டு என் அத்தை மக முருக சின்ன வயசுல எனக்காக பாடின பாட்டு. அது எப்படி இந்த கச்சேரிக்காரங்களுக்கு தெரிஞ்சது? அதான் யோசிக்கிறேன். யோசனை பண்ணதோட விட்டிய அந்த பாட்டு பாடினதும் முருகன் தான் சொல்லி அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஓடி இருந்தா? நான் தான் முருகன்னு கதையை சொல்லி ஒட்டி ஒருவாடி வயிற்றுப்பட்டு போயிருப்பான். அதனால வந்திருக்கிற பாட்டுக்காரனுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் முள்ளு பதற முறைச்சு பார்த்த மாதிரி தூரத்துல இருந்தே பாப்போம். அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வரலாம். सरसेरुगा सारा प्रिय सादा वेण गान प्रिय सदानंद हृदय मगिसदये सरस्वती. வணக்கங்க. வணக்கம். முருகேஷ் இல்ல? உள்ள இருக்காங்க. கூப்பிடுப்பா. அண்ணே, அண்ணே, பெரிய வந்திருக்காங்க. அண்ணே, இத வந்துட்டேன்டா. அப்பா வாங்கப்பா. என்ன திடீர்னு? ஒண்ணுமில்லப்பா, ஒரு நாள் கச்சேரின்னு சொல்லிட்டு வந்தேன். 2 நாள் ஆகி போச்சேன்னு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஒரு நாள் கச்சேரி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம் தான் பாருந்தேன். கச்சேரி நல்லா இருக்கு, எல்லாம் மண்டபம் பிடிக்கும், நான் தான் கச்சேரி நடத்தணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நான் திருவிழா முடிய வரைக்கும் இங்கே தங்கி இருந்து கச்சேரி எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரஸ்வதி எல்லாரும் விட்டு பூஜை அறையிலையும் தான் இருப்பா. ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாக்கிலேயே குடிக்கொண்டிருக்கா. சங்கீத உலகத்துல என்னை விட பெரிய ஆளா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பாத்தியா செல்லக்கிளி, அந்த பாட்டுக்காரன முருகன்னு சொன்னியே, அவன் நிச்சயமா முருகனே இல்ல. அதுவும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட புள்ள. ஆமாடி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாட்டுக்கார முருகன் இல்லைன்னா என் மனசுல மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த பாட்டு இவன் முதட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதை தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். வணக்கம். உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் பெரியய்யா காலத்துல இருந்து இல்லீங்களே. குப்புசாமி, ஆண்டா அடிமைன்னு பிரிச்சு வச்சு வீட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்த காலமெல்லாம் செத்து போச்சு. உயர்ந்தவன் தாண்டவன் எவன் செத்தாலும் ஒரே மண்ணுக்குள்ள போட்டு தானே மூடுறான். நீ மனுஷன் தானப்பா, உள்ளவா. என்னப்பா விசேஷம்? தட்டோட வந்திருக்க? கடைசி பையன் முருகனுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன். முத பத்திரிக்கையை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்தா, எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. தாலி கட்டுற நேரத்துக்கு ஐயா வந்தீங்கன்னா என் வம்சத்துக்கே பெருமையா இருக்கும். குப்புசாமி, இது உன் வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். நீ போ, நான் கட்டாயம் வர்றேன். நல்லதுங்க. டேய், சந்தோஷமா போடா. என்னப்பா பலமான யோசனையில இருக்காப்பல இருக்கு? குப்பமுகம் முருகனை பார்த்த உடனே நம்ம முருகன் நினைப்பு வந்துருச்சா? ஆமாமா, இந்நேரம் முருகன் நம்ம வீட்டுல இருந்திருந்தான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும். என்ன பண்றது, இந்த நேரத்துல என் பொண்ணு பெற்ற செல்ல மகன் இருந்திருந்தான்னா செல்லக்கிளி அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு கண்ண மூடி இருப்பேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அது போலதான் நடக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருப்பா. அந்த ஆத்தா மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான். எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து நீங்க கச்சேரியில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அந்த பாட்டை நீங்களா பாடினீங்களா இல்ல வேற யாராவது பாடினதை கேட்டு பாடினீங்களா? வேற ஒருத்தர் பாடினது கேட்ட பாடினேன். இது என் ஃப்ரெண்ட் முருகன் பாடின பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எந்த கச்சேரியில பாடினாலும் முத பாட்டு இந்த பாட்டு பாடுவேன். இப்ப முருகன் எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? இப்ப முருகன் எங்க? என் முருகனுக்கு என்னாச்சு? என் முருகனுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க. அந்த முருகன் இப்ப உயிரோட இல்ல. சாமி, என் முருகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் நான் தவம் இருந்தேன். இப்ப என் முருகன் உசுரோட இல்ல. இத கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? என்னைய என் முருகன் கிட்டே கொண்டு போயிடு. பெண்ணே, அழாதே. இறந்து போன உன் முருகனை பற்றி கவலைப்படாதே. உன் கனவை நினைவாக்கவும் உன்னை காலமெல்லாம் காப்பாற்றவும் ஒருவனை உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை. திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கும் பாட்டுக்காரன் தான். அவனையே நீ திருமணம் செய்து கொள். சாமி, நீ அப்படி சொல்ற? இத மாதிரி அல்பத்தனமான விஷயம் எல்லாம் சாமி பேசாது. இவ்வளவு நேரம் பேசுறது நான் தான். இங்க பாருமா, இறந்து போன ஒருத்தன் நினைச்சு ஏன் புலம்பி தவிக்கிறேன்? முருகன் தான் செத்து போயிட்டான். இனிமே அவன் வரவே மாட்டான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓய், என்ன சொல்ற? நில்லு. ஒரு நிமிஷம் இல்ல. எனக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த கொலுசு என் கையில கிடைச்சது. என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கொலுசை உன் காலில் வாங்கிக்கோ. இல்ல நான் கையிலே கொடுத்துறேன். என் உடம்பையும் மனசையும் தொடர உரிமை இந்த ஜென்மத்துல என் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அவரை தவிர வேற எவனையும் என் நிழலை தொடக்கூட அனுமதிக்க மாட்டேன். சிலக்கிடி. ஏண்டி முளைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள பாட்டு பாடி ஆட்டம் போடுறீங்களா? பாடி. முருகா, சிலக்கிளி போடா. அண்ணே, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி போட. இப்படி வா. செல்லக்கிளிக்கு இன்னையோட 7 வயசு முடியுது. ஆண் வளர்ச்சி அருகம் புல்லு, பொண்ணு வளர்ச்சி கோர புல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லக்கிளி 5 வருஷத்துல பெரிய மனுஷி ஆயிடுவா. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? செல்லக்கிளி வளர்ற காலத்துல என் பையன் துரப்பாண்டிக்கு தான் அவளை கட்டி வைக்கணும். நாலு கிடக்கு நாம இருந்தாலும் நாளைக்கு நடக்கிறது நல்லதா நடக்கணும் பாருங்க. எப்பவோ காய்க்க போற மரத்தை முன்னாலே குத்தகைக்கு விடுறது இல்லையா? அந்த மாதிரி இன்னாருக்கு இன்னார் முடிவு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு எசகு பெசகு அது நடக்காது இல்ல? யசோத, நீ சொல்றது சரிதாம்மா. நீ கேக்குறபடி நான் வாக்கு கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னால முருகனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் பிறந்த உடனே தாய் இழந்துட்டான். கொஞ்ச நாள்ல தகப்பனை இழந்துட்டான். நீ கேக்குற மாதிரி செல்லக்கிளியோ உன் பிள்ளை கட்டி வைக்கிறோன்னு வை, நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவான். ஆனா அந்த தாயில்லா புள்ள முருகன் மட்டும் உறவா இருந்து ஒதுங்கி போயிருவான். அதனால கூடுற காலத்துல செல்லக்கிளிய முருகனுக்கு கட்டி வச்சு நாம தான் நம்ம அரவணைக்கணும். முருகனை நீ பெத்தெடுக்கலனாலும் அவனும் உன் பிள்ளை தானம்மா. ஆமாமா, பெத்தாதான் பிள்ளையா? அவனையும் என் பிள்ளை தானே. ஏதோ என் மனசுல பட்ட ஆசையே சொன்னேன். அப்புறம் உங்க விருப்பப்படியே நடத்தி வைங்க என்ன? பாரு, என் பையன் துரப்பாண்டிதான் இந்த வீட்டுக்கு மருமானா வரணும். அந்த ஆசையை கெடுக்க முளைச்சிருக்க என் அக்கா பையன் முருகன் என்னைக்குமே அடைஞ்சலா இருக்க கூடாது. அவனை தானம்மா பொழுது படத்துக்குள்ள அவன் இல்லாம பண்ணிடுறேன். ஏடா, என்ன தைரியம் இருந்தா துரப்பாண்டிக்கிட்டே பிறந்த செல்லக்கிளை எவ்வளவு ஆட்டம் போடுவேன். ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, அம்மா, நடிக்காதீங்க, நடிக்காதீங்க. அம்மா, ஐயோ, ஓடி போய் இல்ல அடிச்சே கொன்னுடு. அன்னைக்கு உயிர் தப்புனா போதும்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அந்த சின்ன வயசுல அதை தவிர வேற வழியே தெரியல. போன ஜென்ம புண்ணியமோ என்னமோ மெட்ராஸ்ல ஒரு பெரிய இசைக்கலைஞர் சோமசுந்தர வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன். என் குரல் நல்லா இருக்குன்னு எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து பெரிய பாடகனாக்குனாரு. உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலும் உன்னை நினைக்காம
ஒரு நிமிஷம் கூட என் மனசு இருந்ததில்ல. உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசம் தான் உன்னை எப்படியா சந்திக்கணும்னு தூண்டிட்டே இருந்துச்சு. உனக்காகவே உன் கைய பிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்த நீயும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லு செல்லக்கிளி, இந்த கொலுசை உன் காலில் மாட்டட்டுமா இல்ல கையில கொடுக்கட்டுமா? தம்பி, உங்களையும் நீங்க பாடின பாட்டை இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பாட்டை சொல்லி வாயாராத ஆளே கிடையாது. 8 சனமும் ஒட்டுமொத்தமா உங்களை பாராட்டினதுனால அந்த பொறாமையில எவனோ உங்க மேடைக்கு வெடிய வச்சுட்டான். வச்சவன் எவன்னு தெரிஞ்சா டெல்லிக்கு ராசா இருந்தாலும் விடவே மாட்டோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எங்க ஊர் திருவிழா முடியும் தட்டிய ஊர்ல இருந்து நீங்க கச்சேரியை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை போட்டி போறாம இருந்தாலும் நான் எடுத்த காரியத்தை முடிக்காம பின் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அணுகுண்டே போட்டாலும் எங்களோட இசையையும் பாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது. உங்க விருப்பப்படியே நடக்கும். நல்லது தம்பி. எங்க ஊர் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வரோம். இந்த வயசுல காணாம போன நீங்க திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை சாமியை நான் கும்பிட்டுருப்பேன். நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலைங்க. என் மனசு போலவே உங்களை திரும்ப கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துருச்சு. அப்படி தவம் இருந்த கிடைச்ச உங்களை ராத்திரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எனக்கு இருந்தேனே. ஏய் ஏய், எனக்குதான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்? இத பாரு, 12 வயசுல என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக என் சின்னம்மா திட்டம் போட்டு என்ன ஊரை விட்டே துரத்துனாங்க. அவங்க போட்ட திட்டம் பகல் கனவாயிருச்சு. நான் திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டேன். வந்திருக்க நான் தான் தெரியுமோ தெரியாதோ அந்த துரப்பாண்டி என் மேல வஞ்சம் வச்சுட்டான். வெறும் ஊர்னி தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்த அவனுக்கே இவ்வளவு தந்திரம் தெரியுதுன்னா, ஊர்னி தண்ணியும் குடிச்சு காவிரி தண்ணியும் குடிச்சு கங்கை தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்க எனக்கு எவ்வளவு தெரியும். நானும் அவனால பாத்துறேன். எதுக்குங்க இந்த விஷ பரீட்சை? அப்பாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிறது சொல்லிடலாங்க. பைத்தியம், அவசரப்படாத. வந்திருக்க நான் தான் அந்த அதிகார கூட்டத்துக்கு தெரிஞ்சா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு இடைஞ்சல் ஆயிடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம 2 பேர் விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். திருவிழா முடிஞ்சதும் நானே மாமனை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இனிமே வானமே இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. புரிஞ்சுதா? எங்க சரி ஐயா, கொஞ்சோண்டு சிரியா. ஓ ஏய் அம்மா அம்மா, என்னப்பா ஆச்சு? நம்ம திட்டம் எல்லாம் பதற போகுதுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, மாமாவோட சொத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்க எந்த முருகனை ஊரை விட்டு துரத்துனீங்களோ அவன் திரும்ப வந்துட்டாமா. அவன் தான் நல்லா தெரியுமா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சுமா. ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம செல்லக்கிளியோட ஒட்டு உறவாடிட்டு இருக்கான். வெட்ட வெளி காட்டுக்குள்ள 2 பேரும் புருஷன் பஞ்சாயத்து மாதிரி சிரிச்சு பேசிட்டு என் கண்ணால பார்த்தேன். தண்ணியையே பாலாக்கி தயிராக்கி வெண்ணெயாக்குறவனா எங்கிட்டயே மோத பாக்குறானா? வந்திருக்கிறது முருகனும் மாமனுக்கு தெரிஞ்சா அவனை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து செல்லக்கிளியை கட்டி வச்சிருவார். அதனால கண்ணுல பார்த்தத கனவா நினைச்சு மறந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், வேலை செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பார்த்தத கேட்டத வெளிய சொன்னீங்க ஈத்து மாத்தா கிழிச்சிருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், பார்த்தத சொல்லுவேனா பரம்பரைய சொல்லுவேனா? நம்ம குடும்ப மானமே ஒரு கூத்தாடியால கெட போகுது. எப்படி பதற? எப்படி பதறாம இருக்க முடியும்? பத்தி எரியுது வீடா இருந்தா தண்ணி ஊத்தி அணைச்சிடலாம். நம்ம குடும்ப மானமே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னமா சொல்ற? கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஊர் என்ன உறவென்ன பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு பாட்டுக்கார பயலோட நம்ம செல்லக்கிளி உறவாடி இருக்கா. அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருந்து பேசிட்டு இருந்தத நம்ம துரப்பாண்டி பாத்துருக்கான். நிஜமாவா? பொய் சொல்லி பார்க்க நம்ம துரப்பாண்டி என்ன போக்கத்த பயலா? இந்த பரம்பரையில முளைச்சவன். அந்த கன்றாவிய பார்த்தவன பதறி போயிட்டான். இவன் பார்த்த மாதிரி இந்நேரம் வேற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் மந்தைக்கு வந்திருக்கும். உங்க மகளே வந்துட்டா. எங்க போயிட்டு வர்ற? எங்க போனேன், யார பார்த்தேன், எல்லாத்தையும் இவங்க சொல்லிருப்பாங்களே. நான் அந்த பாட்டுக்காரனை தான் பாத்துட்டு வரேன். பாத்தீங்களான்னு என்ன நெஞ்செழுத்தமா பேசுற? நெஞ்செழுத்தம் எனக்கு திடீர்னு வரல. அது இந்த பரம்பரை சொத்து. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வாய் கொழுப்பா பேசுற? ஒண்ணு என்ன எங்க போயிட்டு வராப்ல? நேத்தையில இருந்து ஆளே காணோம். என் தங்கச்சி மகன் மருதைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம், அங்கதான் போயிட்டு வரோம். மருதைய கட்டிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு ஒத்த கால நின்னாலே
எப்படி சம்மதிச்ச? கடச்சாமி இருக்கிறப்ப என்ன கவலை? மருதையை கட்டிக்க சம்மதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அம்பிட்டுதான். இம்பிட்டு தீபதியை கொடுத்தாரு, அப்பவே வாக்கப்படுறேன்னு சம்மதிச்சுட்டா. கடச்சாமி இந்த கலியுகத்துல ஒரு கடவுள் மாதிரி. அவர்கிட்ட போற எந்த காரியமும் பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி தேன்ல விழுந்த மாதிரி முடிஞ்சிருது. அரண்மனையார் குடும்பம்னா அழுத பிள்ளையும் வாய மூடும். அப்படிப்பட்ட நாம மையும் மறந்துன்னு வைக்கிறது நம்ம பரம்பரைக்கு தகுமாமா? ஏறு கட்டி வாழ்ந்த பரம்பரை பேர் கட்டு போயிடக்கூடாது. இன்னார் மக செல்லக்கிளி எவனோ ஊர் பேர் தெரியாத ஒரு பையனோட சகவாசம் வச்சிருக்கான்னு நார சிரிக்கிகளாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விடுவாளுங்க. மானம் கெட்டு மரியாதை கெட்டு வாழ்றதை விட அரண்மனையார் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் நாண்டுகிட்டு சாகலாம். அந்த பையன் தனிப்பட்டு வந்திருந்தானா தடியால 4 வச்சு ஊரை விட்டு துரத்திடலாம். அவன் பொது காரியத்துக்கு வந்தவன். அடிச்சு துரத்தனா அசிங்க வெளியே வந்துடும். அதனால தான் சொல்றேன், நம்ம தோட்டத்து பயிருக்கு வேலியை போட்டு வச்சுட்டா பாதையில போற மாடு பயிரை மேஞ்சிராது பாருங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற அத சொல்லு. நாளைக்கே சடசாமிய பார்த்து நம்ம செல்லைக்கு இந்த பயல நினைக்காம இருக்க ஒரு வழி பண்ணிடணும். என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லுதே, நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட என்னப்பா யோசனை கேட்டுக்கிட்டு? நல்லது கெட்டது உனக்கு தெரியாதா? நீ பார்த்து முடிவெடுத்த சரிதான். சரி, இப்பவே சடச்சாமியை பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சாமி வணக்கங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? சாமி, என் மக செல்லக்கிளி ஊரு பேர் தெரியாத ஒருத்தன் கூட சிரிச்சு பேசி பழக ஆரம்பிச்சுட்டா. பேச்சளவோட இருக்கிற என் பொண்ணு அவங்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டான்னா என் பரம்பரையோட மானமே போயிடும் சாமி. அரண்மனையார் குடும்பத்துல இப்படி ஒரு மானக்கேடான சம்பவம் நடந்ததே இல்ல சாமி. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்க வீட்டு பொண்ணு அவனை நினைக்க கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது. வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். தாயே, வந்திருக்கிற மக்கள் எண்ணம் நிறைவேறணும். அவங்க பரம்பரை மானம் காப்பாற்றப்படணும். இந்த நிமிஷத்தில் இருந்த அந்த மகள் அவனை நினைக்க கூடாது. ஓம் ராம் ரீம் ஓம் ரை ஓம் ரா ஓம் ரா. என்னம்மா செல்லக்கிளி, என்னமாச்சு? என்னாச்சு? உள்ள போய் மோர் கொண்டு வாப்போ. நான் தான் முருகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பாத்துட்டு போவான். இப்ப என்னடா 2 நாளா ஆளையே காணோம். ஒண்ணுமே புரியல. அண்ணே, திருவிழா நேரம் வீட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி தோணலப்பா, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அண்ணே, ப்ராப்ளம் அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்களே, அங்க பாருங்க மயில மாதிரி இறந்து வராங்க. நாங்க அப்படி ஒதுங்கிறோம், உங்க காதல் கேஸ் அவுத்து விடுங்க. ஏன்னு
வருங்கால திரும்பி பார்க்காம போறாங்களே, ஏதோ வசவசா நடந்திருக்குமோ? ஏய் சரி ஏய் கிராமத்து பொண்ணுங்கள கடத்தெருவுல விக்கிற கத்திரிக்காய் நினைச்சியா? செவில பிஞ்சிரும். ஜாக்கிரதை.